ஹலோ கைஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாரும் இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் மாமனார் வந்து ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துகிட்டு வராரு. உடனே மாமியார் இருந்துட்டு, என்னங்க ஸ்வீட்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? ஏதாவது விசேஷமாங்க? உங்களுக்கு பென்ஷன் பணம் எல்லாம் வந்துருச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவலாக கேட்கிறா. அதை விட பெருசரி எங்கள் மருமகளை எங்களை அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. மருமக வந்து பார்க்குறா. உடனே வந்துட்டு, ஏங்க இவ்வளோ அதட்டி கூப்பிட்ற? பாசமாக கூப்பிடுங்க, அப்போ தான் வருவா, பயந்துட மாட்டாளாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சொன்ன உடனே மருமக வரா. வந்தோடனே மாமாவுக்கு ஸ்வீட்லாம் வாங்கிட்டு வந்துருக்கிறாருமா. மாமாவுக்கு பென்ஷன் பண்ணதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நடந்திருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே மாமனார் இருந்துக்கிட்டு ஒரு ஃபோன் ஒன்று எடுத்து காட்டுறாரு. என்னங்க இது ஃபோனு? எனக்காங்க? எனக்கு தான் ஆல்ரெடி ஒரு ஃபோன் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உனக்கு இல்லடி, மருமகளுக்கு இதில் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, மருமகிட்ட தான் காட்டணும் அப்படின்னு மாதிரி சொல்கிறா. உடனே என்னங்க இதுதானா? நான் வந்து வேறு ஏதோ நினச்சேன் நான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து உனக்கு தெரியாது, இது மருமகளுக்கு தான் ஸ்பெஷலு, மகன் அனுப்பி விட்டுருக்காண்டி ஒரு வீடியோவை, அதனால தான் காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. உடனே வந்துட்டு சரி நீங்கள் என்னமோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறா. ஸ்வீட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் இவளுக்கு பிடிச்சதாவே எல்லாமே இருக்குது. பாருமா, மாமாவுக்கு என் மேலே எவ்வளோ பாசன்ட்டு, எனக்கு பிடிச்ச ஒவ்வொரு ஸ்வீட்டுமே பார்த்து பார்த்து வாங்கியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு மின்னிக்கிட்டே உள்ளே போகிறா. உன் அத்தை பற்றியா எவ்வளோ பேக்குன்ட்டு ஒரு ஸ்வீட் வாங்கி கொடுத்தாவே வந்து மயங்கி எடுத்துகிட்டு போயிடறா. உங்கள் அத்தைக்காரி எப்படி நான் மெயின்டைன் பண்ணணும், புருஷனை எப்படி நான் இது பண்ணணும், உன்னை எப்படி என் வலைக்கு கொண்டு வரணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ வந்து இப்படிலாம் சொன்னால் நீ வெளியே வரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் இருக்கிற ஒரு வீடியோவை காட்டுறான். உடனே வந்துட்டு அதில் வந்து ஆள் வச்சு அடிக்க சொன்னான் இல்லையா, அந்த பையன் வந்து வாக்குமூலம் கொடுக்குறான். அக்கா என்னை மன்னிச்சிருங்கக்கா, நான் எல்லா உண்மையும் சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி. உடனே வந்துட்டு ரொம்ப பயந்து போய் இருக்கிறா. நீ என்ன பண்ணாலுமே, நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போனாலையும் எப்படி கதை கட்டி நான் கொண்டு வரணுமோ அப்படி தான் இது பண்ணுவேன். ஒன்று நீ செத்துடுவ, இல்லைனா என் மகனே ஒன்று சாவடிச்சிருவான், இல்லை நான் ரொம்ப ரொம்ப பொறுத்து போகிறேன், நான் சொல்கிற மாதிரி நீ கேட்கலன்னா நானே உன்னை கொன்னுடுவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி பிளாக்மெயில் பண்ணுறான். இவ வந்து வீட்டுக்குள்ளே போயிட்டு ஒரே அழுக ஆரம்பிச்சிட்றா. எனக்கு மட்டும் ஏன் இப்படி, நான் மட்டும் என்ன தப்பு பண்ணேன், என் புருஷன் என் கூட இல்லாதன்னொன்னே எல்லாருமே இப்படி பண்ணுறாங்களே அப்படின்ற மாதிரி ரொம்ப 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 அழக ஆரம்பிச்சிட்றா. அவன் புருஷனுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாலுமே என்ன தான் திட்டுவான் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப இது பண்ணுறான். இவன் வெளியே உட்காந்து அடுத்த நாள் காலையில் சோஃபால் மேலே உட்காந்துட்டு இருக்கார் மாமனார். அப்போ வந்து மாமியார் வந்துட்டு, ஏங்க நான் ஒரு விசேஷத்துக்கு ஒன்று போகணும், எனக்கு வந்து ஒரு நெக்லஸ் ஒன்று வாங்கி தரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்டி நெக்லஸ்ன்ற இருக்கிற நெக்லஸ் எல்லாம் ஏதோ ஒன்று போட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்து மருமக வராங்க. மருமக வந்து பார்க்குற விதமே வந்து வேறு மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி பார்த்து சிரிச்சிட்டு போகிறா. உடனே வந்து இவன் நம்மளை பார்த்துட்டு சிரிக்கலாம் மாட்டாளே, உடனே முறைக்க தானே செய்வா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஒரு டம்ளர் எடுத்துகிட்டு வந்து பால் கொடுக்கும்போது அவள் கையில் வந்து தெரியாமல் பட்டுருது. உடனே என்னாச்சு மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவள் முந்தாண்டியில் இருக்கிற துணியை எடுத்து தொடச்செல்லாம் விடுறா. இவளுக்கு வந்து ஒரே இது, நீ எப்படிம்மா மாறிட்ட அப்படின்னா, எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு மாமா, எங்கள் வீட்டுக்கார் வந்து ஒரு பைத்தியம், எங்கள் அத்தை வந்து ஒரு பேக்கு, இவங்களுக்கு நடுவில் வந்து நான் போராட்டலாம் இருக்க பண்ண முடியாது, உங்களுக்கு என்ன, நான் உங்க கூட சந்தோஷமாக இருக்கணும் அவ்வளோதானே அப்படின்ட்டு அவள் வந்து ஒரு சிக்னல் கொடுக்குறா. உடனே வந்துட்டு இவனுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுது. இதுக்காக தாண்டி நான் வெயிட் பண்ணேன், நீ என் மருமக கிடையாது, எனக்கு எல்லாமே நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு டச் பண்ணி பேசுகிறா. கையை டச் பண்ணோன்னே இவனுக்கு வந்து ஒரு பாட்டு வருது. உடனே வந்து டான்ஸ் எல்லாம் ஆட ஆரம்பிக்கிறான். அதெல்லாம் பார்க்குறதுக்கு நம்மளுக்கே கண்ட்ராவியாக இருக்குது. ஸோ இந்த எபிசோட்ஸ் எல்லாம் வந்து இப்படி கொடுத்துருக்காங்க. இவன் டான்ஸ் ஆடுறான். இப்போ தான் வந்து 18 வயசு நினப்பும் போல் நல்லா பாட்டெல்லாம் பட்டு டான்ஸ் எல்லாம் ஆடிட்டுருக்கான். அடுத்த நாள் வந்து மாமியார் வந்துட்டு, நான் ஃபங்க்ஷனுக்கு போகிறேங்க அப்படின்னு சொல்கிறான். நீ வந்து ஒரு நெக்லஸ் கேட்டல, அது எல்லாமே நான் உனக்கு வாங்கி கொடுக்குறேன், நீ போய் பார்த்துட்டு ஒரு 2 நாள் கழிச்சு கூட வா, ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எனக்கு உப்பியே வேணுங்க அந்த நெக்லஸ் அப்படின்னு. அவங்ககிட்ட இருக்கிற பணத்தெல்லாம் எடுத்து அவளுக்கு கொடுக்குறாங்க. என் பணம் இப்படியெல்லாம் கரையுது, என்ன பண்ணுறது, இன்றைக்கி வந்து இவளை விட எனக்கு மருமக தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி நல்லா ஜாலியாக போயிட்டுருக்கான். அங்கே ஒரு பூ கடைக்கு போயிட்டு ஒரு முழம் பூ எவ்வளோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. 200 அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு 200 ரொம்ப அதிகமாக இருக்குதேம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆனால் பூ வேணா வாங்கிக்கோங்க, இல்லைனா வேணான்னா விட்டுருண்ணா அப்படின்னு சொல்லிட்டு செய்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் எடுத்து கொடுக்குறாங்க. உடனே வந்து ஒரு பை ரொம்ப மல்லிப்பூவை எடுத்துகிட்டு வராங்க. அப்பா இன்னைக்கு நானும் என் மருமகளும் வந்து ஜாலியாக இருப்போம் அப்படின்ற ரொம்ப சந்தோஷத்துலேயே வராங்க. எதுக்கு பார்த்தோன்னா மாமியார் வந்துடுறாங்க. மாமியார் வந்துட்டு, என்னங்க ஏதோ மறைச்சி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லடி அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னா, பூ வாங்க, நான் ஃபங்க்ஷனுக்கு போகிறேன்னு எனக்கு ஆசையாக பூ வாங்கிட்டு வந்திருக்கீங்களாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இவ வேறு நேரங்கட்ட நேரம் வந்துட்டுருக்கா அப்படின்ற மாதிரி அவன் திட்டிக்கிட்டே இது பண்ணிகிட்ருக்கான். உடனே வந்து பூ வச்சுட்டு அழகாக ஜாலியாக அவள் வந்து போயிடறாங்க. இன்றைக்கி எப்படிங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இன்றைக்கும் போச்சா, என் மருமகளுக்கு ஆசையாக நான் வாங்கிட்டு வந்தேன், எல்லா பூவும் எப்படி வச்சுட்டு போகிறா பாரு, இவெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டா அப்படின்ட்டு கொஞ்சம் பூவை எடுத்து கையில் சுற்றிக்கிறா. அடுத்த எபிசோட் வர வரையும் வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.